ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம பார்க்க போகிறது முட்டை ஆம்லேட், எக் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான். ஆக்சுவலி நாங்கள் வெஜிடேரியன் தான், பட் எங்கள் கூட இருக்கிறவா நான் வெஜிடேரியன். ஸோ அவள் குக் பண்ணி வீடியோ கொடுக்குறா. ஸோ நான் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். என்னென்னலாம் அதில் சேர்க்குறா அப்படின்றது அவளே எல்லாமே சொல்லிடுறா. ஸோ வெஜிடேரியன் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ நோ, பட் நான் வெஜிடேரியனில் அவள் தான். ஸோ இனி வரும் நாட்கள் நான் வெஜிடேரியனும் உங்களுக்கு வாணி சமையலில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்கா, அதனால கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 எக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் 2 எக்கு தான் கொடுக்குறேன். பிகாஸ் எக்கு நீங்கள் எத்தனை வேணும், எத்தனை ஆட்கள் வீட்டில் இருக்காலோ நீங்கள் அத்தனையும் எடுத்துக்கலாம். 2 எக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒரு வெசிலில் நல்ல ஒரு குழியான பாத்திரத்தில் நல்லா பீட் பண்ணுற மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதில் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு தான் உங்களுக்கு நல்ல ருசியை கொடுக்கும். ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா ஈவன் குழந்தைங்க சாப்பிட்றான்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பெரியவா சாப்பிட்றா அப்படின்னா நல்லா கொஞ்சம் அதிகமாகவே காரம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை மிக்சரோ ஏதோ வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடித்து நல்லா ஸ்பூனில் நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஃபியான ஒரு எக் ஆம்லேட் கிடைக்கும். முட்டை ஆம்லேட். தோசைக்கல் அதுக்கு நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் பீட் பண்ணும் போதே நல்ல தோசைக்கல்ல சைடில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ தாராளமாக எண்ணெய் ஆம்லேட்க்கு ஊற்றிட்டு அது நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் நல்லா அது எல்லா இடத்துலையும் ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் நல்லா அது ஒரு பக்கம் வேகும் போதே மேலே நீங்கள் பெப்பர், அதாவது மிளகு தூவிக்கோங்க. மிளகு தூவினா தான் அந்த எக்கு ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வெறுமென அப்படியே பொரிச்சேல் அப்படின்னா கண்டிப்பாக எக்கு ஸ்மெல் ஆற்று முழுக்க அடிச்சுட்டே இருக்கும். அதனால நீங்கள் எக்கில் பெப்பர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்கு தெரியாது. ஸோ பெப்பரோட வாசனை தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ ஒரு சைடை வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். உங்கள் வாழை நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்னடா மாமி எக் ஆம்லேட்டை பற்றி சொல்லின்னு இருக்காளே அப்படின்னு நினைக்காதில். கொடுக்க வேண்டிய நெசசரி. பிகாஸ் நிறைய பேர் நான் வெஜிடேரியன் கேட்குறா. ஸோ அதனால் கட்டாயத்தினால நான் என்னோடய சேனலில் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு நான் வெஜிடேரியனும் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவளாம் சாப்பிட்றா. ஸோ எனக்காக வீடியோ அவள் ஆற்றுல ஷூட் பண்ணி எனக்கு வீடியோ மட்டும் கொடுக்குறா. நான் வாய்ஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துட்டுருக்கேன். நல்லா 2 பக்கமும் வெந்தெடுத்தா அப்படின்ட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா பார்த்து திருப்பி போடுங்கோ. சப்புன்னு மேலே தெரிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சைடு இன்னொரு சைடு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ப்ளஃபியாக நல்லா புசுன்னு இருக்குங்க. இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வீடியோவில் பார்க்குறச்சேயே அது அப்படி தான் இருந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்கை நல்லா அடித்து கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக புஸ்ஸுன்னு உங்களுக்கு எக் ஆம்லேட் மணக்க வீட்டுக்கு இல்லைங்க உங்கள் வாய்க்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருந்தது அப்படின்றது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜு நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஈவன் நான்வெஜ் லைக் பண்ணுறவா நிறைய பேர் உண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் வாணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.